வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டார் வரைக்கும் போகலாம் அப்படின்னு இருக்கோம் நண்பர்களே. நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கோட்டார் அப்படிங்கிற இடத்துல எல்லா திங்ஸுமே கிட்டத்தட்ட மளிகை ஜாமானாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் நிறைய வாட்டி போகணும்னு நினச்சிருக்கேன், இது வரைக்கும் போனதில்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். கோட்டார் போயிட்டு தான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதே முடிவு பண்ணணும். அதனால் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் கோட்டார் போயிட்டு எந்த கடைக்கெல்லாம் போகிறோம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோட்டார் வந்தாச்சு. கோட்டாரில் கணபதி ஏஜென்சிஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் எல்லாமே வாங்கிட்டு போக போகிறோம். இது வந்து பலசரக்கு கடை நண்பர்களே. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே இந்த கடையில் இருக்குது நண்பர்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில் போட்டாச்சு. எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்து பில் போட்டாச்சு. திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நண்பர். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் நண்பர்களே. கொண்டு வந்துட்டாங்க நண்பர்களே. நாங்களும் பில் போட்டு திங்ஸை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத எண்டில் காமிக்கிறேன் நண்பர்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா கோட்டார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா குறைஞ்ச விலையில வாங்கலாம் நண்பர்களே. சின்ன சின்ன கடைகள் நடத்துகிறவங்க மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட் எல்லாம் வச்சுருக்கவங்க கூட இந்த மாதிரி கடைகளில் வந்து தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நண்பர்களே. கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் கோட்டாரில் போய் திங்ஸ் வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. திங்ஸ் எல்லாமே ரொம்பவே குறைஞ்ச விலையில கிடைக்குது நண்பர்களே. நாங்கள் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் டைம் கோட்டாரில் திங்ஸ் வாங்க போயிருந்த நண்பர்களே, தேவைக்குள்ள திங்ஸை மட்டும் வாங்கிட்டு எப்படி நமக்கு ஒப்பேறதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டியிலேருந்து நம்ம கோட்டார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஜீரகம், கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், புளி, உளுந்து, பாத்ரூம் கிளீனர், அப்புறமா மசாலா பொடி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் தான். ரேட் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப லாபமாக இருக்குது நண்பர்களே. வீட்டில எல்லாம் சிக்கனமாக செலவு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்து மொத்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே லாபமாக இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாம் எப்படி வாங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு இப்போ தான் தெரியும் இது நம்ம திங்ஸ் எப்படி வாங்கினா நம்ம சிக்கனமாக போக முடியும் அப்படிங்கிறதே நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதுக்கப்புறமா கோட்டார் போயிட்டு இன்னொரு கடைக்கும் போயிருந்த நண்பர்களே. அங்கே போயிட்டு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கோம், எந்த கடை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே. 10,000 பேர் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலுமே எனக்கு வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.